ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நல்ல ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ் போடுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வாழைத்தண்டுடைய பயன்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த வாழைத்தண்டில் இருக்கிற நார் சத்து, அதில் இருக்கிற அந்த நீர் சத்து, அது சர்க்கரை வியாதிக்காரங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இன்சுலினை அதிகப்படுத்தும். ரெண்டாவது, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இந்த ஜூஸை குடிக்கலாம். சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீரக கற்கள்னால் அது உப்பு படியுது. அந்த பாதையில், சிறுநீரக பாதையிலேருந்து உப்பு படியும். அது டாக்டருங்க 1 mm 1/2 mm அப்படிலாம் சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. அதுக்கு உங்களுக்காக ஒரு சிம்பிளான டிப்ஸ், இந்த வாழைத்தண்டு. இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரத்த கொதிப்பு கட்டுப்படுத்தும். அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்க அதுவும் கட்டுப்படுத்தும். ரெண்டாவது சிறுநீரக பாதையில் இருக்கிற உப்பு படிந்த அந்த கற்களை கரைக்கக்கூடிய சத்து இந்த வாழைத்தண்டு சாருக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், வாழைத்தண்டு. இந்த ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வாழைத்தண்டு ஜூஸாக அது ஒரு நாளைக்கு போட்டு குடிச்சிடுவாங்க, அது அளவு தெரியாது, அது ஓவர் ஹீட் ஆகிடும். வாழைத்தண்டு ஜூஸ் பொதுவாகவே ஹீட் ஆகிடும். வாழைத்தண்டோட தன்மை அப்படி தான், ஹீட் ஆகிட்டு தானே அந்த கொழுப்புலாம் கரைக்காது. உப்பு கரைக்கும், சூடு வரும், சூடு தன்மை அதுக்கு உண்டு, இயற்கையாகவே வெப்பத்தன்மை உண்டு அதுக்கு. அதனால் அளவு தெரியுது நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அவங்களுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்க, கட் பண்ணி. ஏன் தண்ணியில் போட்டிருக்கேன்னா, தண்ணியில் போடலாம் கருத்துடாது. வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைத்தண்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணியில் போடணும். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த அளவு எடுத்துக்கங்க. ஜூஸ்க்கு இந்த அளவு போதும். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே அந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய சத்து இதில் அதிகமாக இருக்கும். ஜூஸ் போடுறது எவ்வளோ, எந்த அளவு, எப்படி குடிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இங்கே பாருங்கள், இந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஜாரில் போட்டு அரைச்சி, அதோட இந்த மாதிரி மோர் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மோர் நல்லா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் இல்லையா, மோர் தயிரில் எல்லோரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மோர் டைரெக்டாக நீ வாழைத்தண்டும் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ஜூஸ் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறது இல்லை, ஹீட்டை உண்டாக்கிடும். அதனால் இந்த மாதிரி மோரில் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மோரில் கலந்து குடிக்கலாம். ரெண்டாவது, இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸ்லேயும் கலந்து குடிக்கணும். இங்கே பாருங்கள், லெமன் நம்ம தேவையான அளவு, சும்மா ஒரு 1/4 லெமன் இருந்தால் கூட போதும். இதில் 4 பண்ணணும். ஒரு பீஸ் எடுத்து அந்த ஜூஸில் கலந்து உப்பு லைட்டாக போடுங்க. போடாமையும் குடிக்கலாம், நல்லது. இங்கே பாருங்கள், லெமன் சும்மா கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக அது மோர் போட்டு இந்த ஜூஸோட கலந்து எப்படி குடிக்கிறது, இது எப்படி அரைக்கிறது, எந்த அளவு குடிக்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நம்ம போயிட்டு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் முதல்ல ரெடி பண்ணலாம். மிக்ஸியில் போட்டு அரைச்சி நான் வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி குடிக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், வாழைத்தண்டு அரைச்சாச்சு. நம்ம ஜூஸை ஃபில் பண்ணுறோம். அது நார் இருக்கிறதுனால இறங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்பூனில் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். அரைச்சாச்சு நல்லா மிக்சியில். இந்த மாதிரி வாழைத்தண்டை போட்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்குது பாருங்கள். கடையிலெல்லாம் போய் குடிக்கிறது எப்படியோ க்ளீனஸ் இல்லாமல் கண்ட மாதிரி அது டேஸ்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்மளே பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருப்பார் வாழைத்தண்டு ஜூஸ். பார்த்தீங்களா? இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதோட நம்ம விருப்பம் மோரும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல மோர், உப்பு எதுவுமே போட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்களா, மோர் தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுட்டு, டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. இது மோர் போட்டு நல்லா கலக்கிட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டு இந்த ஜூஸை வாரம் 3 நாளைக்கு குடிங்க. வெறும் வயிற்றில் குடிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் கற்கள்லாம் கரையும், அது ரத்த கொதிப்பு அது குறையும். ரெண்டாவது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து இருக்குது. நல்லா ஜீரணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லா ஜீரணத்தை கொடுக்கும், பசி நல்லா எடுக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இந்த அளவு வேண்டாம், கொஞ்சம் சும்மா ஒரு 25 மில்லி 50 மில்லி அந்த அளவு குடிக்கும். பெரியவங்க இந்த மாதிரி குடிக்கலாம். மோர் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஃபுல்லாக மோர் சேர்த்துட்டு அப்படியே குடிங்க. இது வேறு எதுவுமே படாதுங்க. வாழைத்தண்டு ஜூஸ் இப்படி தான் செஞ்சு குடிக்கணும். நிறைய பேர் இது எவ்வளோ அளவு குடிக்கணும், எப்படி குடிக்கணும், இது எப்படி அரைச்சா வரமாட்டேங்குது அப்படிலாம் யோசிப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்கு பாருங்கள். ரெண்டாவது, இதனோட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லெமன். மோரோட லெமனும் சேர்த்து குடிக்கலாம்.
லெமனை ஒரு 10 சொட்டு கலந்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. மோர், லெமன், வாழைத்தண்டு ஜூஸ் 3 சேர்த்து கரைச்சி டெய்லி கூட குடிக்கலாம். அளவு நம்ம அளவு தான். இங்கே பாருங்கள், இந்த அளவு டெய்லி குடிச்சின்னா எந்த கெடுதலும் கிடையாது. ரெண்டாவது, இந்த வாழைத்தண்டு ஜூஸை லேசாக சூடு பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஜூஸை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதனோட இந்த கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு லேசாக அதனோட கார்னிஷ் இப்படி போட்டால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப் லேசாக சூடு பண்ணிவிடுங்க. சூப்புக்காக இப்போ நான் சொல்கிறேன். வாழைத்தண்டு சூப் இந்த ஜூஸ் அப்படியே லேசாக சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிட்டு இங்கே பாருங்கள், லேசாக கொத்தமல்லி கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு இலை போட்டால் போதும். இந்த ஜூஸ் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுட்டு லேசாக பெப்பர் தூவிட்டு கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா அது இன்னமும் சத்து. இந்த மாதிரிலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் நாளைக்கே வாழைத்தண்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஜூஸை குடிங்க, இல்லை சூப் வச்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நல்லா பசி எடுக்கும். இதை குடித்தாங்கன்னா நல்லா பசி எடுக்கும். நம்ம சூப் செய்யும்போது இஞ்சியும் ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம சூப் செய்வோம் இல்லையா, அதுக்கு இஞ்சி கூட ஒரு துண்டு நசுக்கி கூட போட்டுக்கலாம். இஞ்சிக்கும் ஜீரண சக்தி அதிகப்படுத்துகிற தன்மை இருக்குது. அதனால் பிடிச்சதுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்களே இது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதெல்லாம் பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.